இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் உபாகமம் 12:19. நீ உன் தேசத்தில் இருக்கும் நாளெல்லாம் லேவியனை கைவிடாதபடிக்கும் எச்சரிக்கையாக இரு. இந்த வசனத்தை கொண்டு கடவுளை மட்டும் என்ன சொல்கிறது பார்ப்போம். தேவனுக்காகவும் நமக்காகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட கோத்திரம் தான் இந்த லேவியர்கள். ஏன் லேவியரை கைவிடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருன்னு தேவன் சொல்கிறாருன்னா, தேவனுக்கும் நமக்கும் நடுவில் இருந்து தேவனோட திட்டத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறவங்க தான் இந்த லேவியர்கள். கடவுள் எல்லாருக்கிட்டையும் எல்லாத்தையுமே வெளிப்படுத்த மாட்டார். ஒரு சில விஷயங்களை வெளிப்படுத்துவார், சில விஷயங்களை வெளிப்படுத்த மாட்டார். ஆனால் வேதாகமத்தில் தேவனுடைய திட்டத்தை ஊழியக்காரவங்களுக்கு வெளிப்படுத்தாமல் தேவன் எதையுமே செய்ய மாட்டார்னு சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் சில பேர் ஊழியக்காரவங்களை பார்த்தாலோ இல்லை ஊழியக்காரவங்க அவங்களோட வீட்டுக்கு வந்தாலோ சபைக்கு காசு கேட்டு வந்திருக்காங்களோன்னு பயப்படுறாங்க. லேவியருக்கு தேவன் எந்த பங்கும் கொடுக்கல. ஆனால் தேவன் சொல்கிறாரு, நானே அவங்களுக்கு விலை மதிக்க முடியாத சொத்தாக இருக்கேன்னு. இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை பெற்ற ஊழியக்காரவங்களை குறைச்சி எடை போகிறது நியாயம் இல்லை. ஊழியக்காரவங்களுக்கு வேலை இல்லாமலையா வீடு வீடாக போயிட்டு சுவிசேஷம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஊழியத்துக்கு ஓய்வே இல்லை. எல்லார் விடவும் ஊழியக்காரவங்களுக்கு வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். தேவன் ஊழியக்காரவங்களுக்கு உத்தரவு கொடுத்தாதான் நம்ம வீட்டுக்கு வர முடியுமே தவிர சும்மாலாம் வர முடியாது. அப்போது நம்ம வீட்டுக்கு எதுக்காக தேவ மனிதர்களை அனுப்பியிருக்காருன்றத ஆர்வத்தோடவும் பக்தியோடும் எதிர்பார்த்தாதான் தேவனுடைய வார்த்தைகள் அவங்க வாயிலிருந்து வரும். அவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியேவும் காசுக்காக தான் வந்திருக்காங்களோனோ இல்லை ஆர்வம் இல்லாமல் பக்தி இல்லாமல் அவங்கள வரவேற்றாலோ தேவன் எதுக்காக அனுப்பினாரோ அதை அவங்க சொல்ல முடியாதபடி தேவன் அவங்க வாயை அடைச்சிருவார். அப்போது ஊழியக்காரவங்களை மதிக்கும் போது தான் தேவனுடைய வார்த்தைகளை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆமேன்.